நாம் தமிழ் தனிச்சே நிக்குது கடைசி வரைக்கும், எப்போதும் நிக்குது. ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நாம் தமிழ் கூட்டணி வைக்குதா? அப்பவும் ஓட விட்டுருவாங்க. கண்ணீர் விட்டு அழுது பாப்போம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலைன்னா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒருத்தி சேப்பாத்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தலமா பேசிக்கிட்டு பேத்தலமா? நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நிக்கிறாரா? அதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் தனிச்சுனாலும் போட மாட்டாங்க, பொது வேட்பாளர்னாலும் போட மாட்டாங்க, அவர் கூட்டணி வச்சாலும் போட மாட்டாங்க, கூட்டணி வைக்கலாலும் போட மாட்டாங்க. பாவண்டா அவனை விடாதீங்கடா. திமுக எப்படி வளர்ந்த கட்சி தெரியுமாடா? அறிஞர் அண்ணா அப்படின்னு பெரிய பெரிய கலைஞர் மாதிரியான ஆட்கள் வளர்த்த கட்சி இன்னைக்கு யாரை நம்பி இருக்குன்னா சூரிய நம்பி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. சார் இவன் மாமா சார், ஏன் மாமா கிடையாது, இது ஊருக்கே மாமாவா இருக்கான் சார். புரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ? புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. இந்த ப்ரௌடு கொத்துஸ்ன்னு சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்களாடா டேய். ப்ரைடு கொத்துஸ் தான்டா நீங்கெல்லாம். ஆஹா அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. வாயை திறந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்டால் சாமானிய குடும்பத்து பெண்கள் மட்டுமல்ல, சராசரி ஆண்கள் கூட காது கொடுத்து கேட்க இயலாத அளவுக்கு எனக்கே புதுசு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. என்னடா இது? மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். யாரு நீங்க 2 பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிப்பான் அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக உள்ள பெரிய தலைக்கட்டெல்லாம் நாடு நாடா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த செஞ்சி டிஎம்கே இருக்காங்கல்ல, அவங்க தான் ஸ்வாக் பண்ணி நாங்க தான்டா திமுக அப்படின்னு பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ப்ரைடு கொத்துஸ், ப்ரைடு ஊர்வலம், LGBTQ. நீங்க அந்த கூட்டமாயா? எங்களுக்கு தெரியாம போச்சேயா? எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. சிங்கிளுக்கு தான காது விட்ட டபுள்ல சந்தோஷம் தான. அந்த டபுள்டா, நான் சொல்றது வேற டபுள். ப்ரைடு அப்படின்னு சொல்லி என்னத்த ப்ரைடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எவன் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன, எவ கூடயும் நான் போகலாம், எவன் கூடயும் நான் போகலாம். நான் ஆணா இருக்கும்போது ஆண், பெண்ணா இருக்கும்போது பெண், பெண் கூட நான் போகும்போது ஆணாக இருப்பேன், ஆண் கூட நான் போகும்போது ஆணாவும் இருப்பேன். ஐயா ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்டா, ஐயா இதை தாயா நிறைய பேர் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. வானவில் தோழர்களுடன் வளைந்து நெளிந்து ஆடும் இவர்தான் ஜென் ஜி திமுகவின் இன்ஸ்டா பிரச்சார பீரங்கி RJ சரண்ராஜ். ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள். துடப்பக்கட்டை என்று ஆரம்பித்து அநாகரிகமான 4ஆம் தர பேச்சாளர் போன்று அருவெருப்பாக பேசுவார் என்று தாவேகா மகளிர் அணியினரால் புகாருக்குள்ளானார் சரண் ஜெயராமன். ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமன கட்டி நிக்கிற நல்லா இல்லடா. நைட்டு 2 மணிக்கு கைது செஞ்சுட்டாங்க. பிறகு மறுபடியும் கோர்ட்ல கொண்டு சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணது பிறகு இதுல இந்த அளவுக்கு கைது செய்யற அளவுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்ட்டு சொந்த ஜாமீன்ல வெளியிட்டாங்க. அவன் அரெஸ்ட் பண்ணி கொல்லுங்கயா. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. புகார் அளித்த பின்னரும் அடங்காத சரண் ஜெயராமன் காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்த பெண்களை பெயர் குறிப்பிட்டு மிகவும் அவதூறாக உருவகேலி பேசி வீடியோ பதிவிட்டார். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா.
தம்பி மடு பாய்ஸ், இது என்னங்க சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி என்ன? தாவேகாவுக்கு ஆதரவாக பதிவிடும் பெண்களை குறிவைத்து அவர்களை இன்ஸ்டாவை விட்டே ஓட வைப்பதாக கூறி தொடர்ந்து ஆபாசமாக வீடியோ பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகலங்க வச்சிடுவாரு. இவங்களை ஏன் கைது பண்ணீங்க? கொண்ட மனநல மருத்துவமனையில கொண்ட சேர்த்துலாம், கீழ்பாக்கத்துல கொண்ட சேர்க்க வேண்டிய கேஸ் அவங்க எல்லாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டான்ஸ் ஆடுற விதத்தெல்லாம் பார்த்துப்பீங்க. புக்கு 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 புக்குன்னு புகை விட்டுக்கிட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டுறாங்களே. எவ்வளவு புகை, ஒரே கஞ்சாநாத்தமா இருக்கு. இவர் எப்படி பேசினாரு தாவேகாவில் உள்ள பெண்களை, இவர் பேசுற பேச்ச பாத்துங்களா? ஏன் தொடப்பக்கட்டா, ஏய் சாகாலாத்தி, ஏன் பொட்டு மாட்டா, ஏன் இங்க பாருயா, ஏ இன்னடியா அப்படின்னு அடிச்சு ஏன் தொடப்பக்கட்டா, இப்படிதான். ஆக்சுவலி ஐ ஹவ் அண்டர்கான் ஒன் ஆபரேஷன். நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று போட வேண்டிய குரூப்புகளை வெளில சுத்த விட்டினா ஒரு பயமா இருக்கா இல்லையா? பார்த்தா வீடா இருக்கா இவங்களை பார்த்தாலே, இவங்க பண்ற அட்ராசிட்டியை பார்த்தாலும் சரி, இவங்களுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் தாண்டா பெரிய ஆளு, எங்களை பார்த்து தாவேகா பயந்துட்டா அப்படின்னு யாரும் அவங்க மண்டல போய் பூத்திட்டு பயன் இருக்கு. அட்ராசிட்டி பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே. திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பினா. சரி கிளம்பு. காமெடியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய பல்லவி அவர்களை அந்த குழந்தைய வச்சிருக்கிறது, அதை வச்சு ஒரு 15 நாள் ஆன ஒரு 20 நாள் ஆன ஒரு குழந்தைய தன் மடியில வச்சிருக்கிறதையே நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மங்களை என்ன பண்ணணும்? அடிச்சு துரத்தி ஒண்ணும் போலாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எனக்கு இவங்க பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா. சூர்யாக்கா, அந்த சூர்யாக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க தான் தற்போது திமுகவுடைய முகமாக செயல்படுகிறார். நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிறான் பொடி பையன், நீ வாடி பீட்ரூட். பெண்கள் திமுக என்றாலே நீங்க சூர்யா தான் கையை காட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்போ நாங்க அது தங்கச்சியில வேணா நீ அழகு. வைஷ்ணவின்னு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது இப்படின்னு பேசிட்டு தெரிஞ்சுது. எப்ப பார்த்தாலும் தலைவர் விஜய் கட்டிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா இப்ப எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த அம்மா ரீசெண்ட் டேஸ்ல யாரும் பாத்தீங்களா? யாருக்கும் தெரியாது அந்த அம்மா எங்க இருக்குன்னு. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அது மட்டும் இது பத்ம பிரியான்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் நீதி மையத்துல இருந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அது இப்படிலாம் ரொம்ப மோசமெல்லாம் நடந்துக்காது. அந்த பெண்ணெல்லாம் ஒரு பெருசா எடுத்து கொண்டு வரல, அந்த அம்மா முடிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு வைஷ்ணவியை முடிச்சு விட்டாங்க. அது அம்மா எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப அந்த சூர்யாக்கா இதை அடிச்சு காலி பண்ணிவிட்டு அவ்வளவுதான். அவங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ போ. நாண்டுட்டு சாக. இவருக்கு பெண்களை ஆண்களை திட்டுவதற்காக மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த திமுக. இது இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.